கங்கையாறு தலையில் சுமக்கும் இறையனாறு கொண்ட முகமாறு நின்ற படை ஆறு என்ற முருகன் ஆறு. அவர்கள் அடியாறு அகத்தியர் தமிழே உன் தலைநூலை பொதிந்த இடம் பொருணையாறு வளரும் உனை வளர்த்ததாறு அது வைகையாறு. அன்று ஔவையாறு நேற்று பாரதியாறு இன்னும் எவ்வளவோ கற்றாறு உனக்கு உற்றாறு உனை மேலும் பெற்றாறு. உன் காலடியில் கலக்க வரும் நான் ஒரு சிற்றாறு மற்றாறு போல் இல்லை இவன் வெற்றாறு என்று அகத்தில் இணையாது உயிரெழுத்து ஈராறு மெய்யெழுத்து மூவாறு தடையின்றி என் நாவில் வருமாறு தாயே நீ என்னாலும் பரிமாறு. நம் தமிழ் போல் தமிழாசிரியர் அவையமும் ஒரு வற்றாத வரலாறு என்று உங்கள் அனைவரையும் வாழ்த்து. சிறப்புமிக்க முதுகலை தமிழாசிரியர் அவையத்தில் ஆகச்சிறந்த பண்பாளரும் கல்வியாளரும் மாணவர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் இந்த சமூகத்திற்கும் தன்னம்பிக்கை பேச்சாளராக படைப்பாளராக வருகிற எங்கள் நண்பரும் இந்த முகாம் அலுவலர்களுடைய ஐயா அவர்களும் முதன்மை கல்வி அலுவலர் பொறுப்பேற்றிருக்கிற மதிப்புக்கும் மேன்மைக்கும் உரிய ஐயா அவர்களுக்கு வணக்கத்தை தெரிவித்து, என்னை இந்த நிகழ்விற்கு ஆற்றுப்படுத்திய சாதி மத சகதியை தன் மனதிலிருந்து பிடுங்கி ஒரு மொழி காப்பாளனாக வலம் வருகிற அரசு மேல்நிலைப்பள்ளி காமன்கோட்டையில் தமிழாசான் என் அன்புக்குரிய இளவல் சண்முகநாதன் அவர்களுக்கும், இங்கே நல்லாசிரியர் விருதுகளை தாங்கி நிற்கிற தமிழாசிரிய பெருமக்களுக்கும், எங்கள் மாணவ பிள்ளைகளுக்கு அறிவை அள்ளியும் சொல்லியும் தருகிற தமிழாசிரிய பெருந்தெய்வங்களுக்கும், இங்கே பரிசளிப்பு நிகழ்வை பெற்று ஆகச்சிறந்த ஒரு படைப்பை தந்திருக்கிற என் மாணவ பிள்ளைகளுக்கும் மீண்டும் என்னுடைய உயிர் மொழியால் வாழ்த்துக்களையும் உடல் மொழியால் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். பொதுவாக நான் எத்தனையோ மேடைகளில் பேசியிருந்தாலும் அந்த மேடைகளெல்லாம் தமிழை பேசுவதற்கு நான் தயங்குவதில்லை. ஆனால் தமிழே அமர்ந்திருக்கிற இந்த இடத்தில் நான் எப்படி பேசுவது என்பது என்று என் அறிவினத்தை அது சுட்டி காட்டுகிறது. நான் உண்மையில் உங்களை ஒரு பார்வையாளராக பார்க்கவில்லை. இந்த கணினி ஆசிரியன் எப்படி தமிழை பேசுகிறான் என்பதை மேற்பார்வையாளராக நீங்கள் இருப்பீர்கள் என்பதை நான் உணர்கிறேன். என்னுடைய பாவலன் அறிவுமதி சொன்னான், தமிழ் மொழியை படிக்காதீர்கள், தாய்ப்பால் போல் குடியுங்கள் என்றான். நான் தமிழ் மொழியை படித்தவன், நீங்கள் தாய்ப்பால் போல் தமிழை குடித்தவர்கள். ஒரு குடித்தவர்கள் மத்தியில் படித்த இந்த சிறியவன் உங்கள் முன்னால் என்ன பேசுவேன் என்று ஒரு நகைக்கடையில் இருக்கிற பெண்ணை போல நிற்கிறேன். எதை பேசுவது, எதை எடுப்பது, எதை விடுப்பது என்ற தயக்கத்தோடு இந்த சிறிய ஆசிரியர் நிற்கிறேன். ஐயா அவர்கள் பேசுகிற பொழுது நன்றியை குறித்து சொன்னார்கள். இந்த இடத்தில் நான் இருப்பதற்கு இதோ பின்புறம் இருக்கிற ஆயிரவேசிய மேல்நிலைப் பள்ளியில் 6ஆம் வகுப்பு முதல் 10ஆம் வகுப்பு வரை நடத்திய தியாகராஜன் என்ற ஒரு தமிழ் ஆசான், பிறகு எனக்கு வள்ளுவத்தை உயர் வள்ளுவமாக தூக்கி நிறுத்திய என் குருநாத பெருமான் இலங்கை ஜெயராஜ் அவர்களையும், சைவ சித்தாந்தத்தை என் மனதிற்குள்ளும் உடலுக்குள்ளும் ஊற்றி வளர்க்கிற லயோலா கல்லூரியினுடைய முன்னாள் தமிழ் பேராசான் பாலராவாயன் அவர்களை இந்த இடத்தில் நன்றி கூறுகிறேன். உங்கள் தமிழ் சொல்லுகிறது, என் தமிழ் சொல்லுகிறது. எதற்கெல்லாம் பாவ மன்னிப்பு இருக்குது, எதற்கெல்லாம் பாவ மன்னிப்பு இல்லை என்று ஒரு பட்டியல் போட்டான் நம் தமிழ் புலவன். ஆண்முலை அறுத்த அரணிலோருக்கும் மாநிலை மகளிர் கருச்சிதைத்தோர்க்கும் குறவர் தப்பிய கொடுமையோர்க்கும் வலுவாய் மருங்கின் கழுவாயும் உள செய்தி கொன்றார்க்கு உய்தியலை என அறம்பாடிற்றே என்றான். ஒரு பசுவினுடைய மடி காம்பை அறுத்தவனுக்கு கூட இந்த மண்ணில் பாவ மன்னிப்பு உண்டு. ஆசிரியர் சொல்லிக் கொடுக்கிற ஆசிரியரை அவர் சொல்லால் திட்டுகிறவனுக்கு கூட இந்த மண்ணில் பாவ மன்னிப்பு உண்டு. கருவை உண்டாக்கிற ஒரு சூழி தாயை கருவை நசுக்கி கொள்கிறவனுக்கு கூட இந்த மகா பாவத்துக்கு கூட பாவ மன்னிப்பு இருக்கு. ஆனால் ஒருவன் செய்த உதவியை மறந்தவனுக்கு 7 ஜென்மத்திலும் நன்றி பாராட்டாதற்கு முடியாமல் இருக்க தவிக்கிறது என்று தமிழ் உலகம் கூறுகிற அந்த இடத்தில் இந்த ஆசிரியன் அந்த தமிழாசிரியர்களை வணங்கி நான் நிற்கிறேன்.
நீங்கள் எல்லாம் தமிழில் ஆழ அகல கற்றிருப்பீர்கள். இருந்தாலும் நம் தமிழ் சொல்லுகிறது, எல்லோரும் சொல்வார்கள், நீங்கள் எதற்கெடுத்தாலும் தாய் தமிழ் மொழி, மொழி இன காப்பும், மொழி காப்பும், மொழி தூய்மை, இன தூய்மை என்று வகைப்படுத்துகிறீர்கள். நீங்கள் தமிழாசிரியர்கள் என்பதால் நீங்கள் தமிழை கொண்டாடுகிறீர்கள். ஆனால் நான் அப்படி அல்ல. நம் தமிழ் மொழிக்கு 2 சிறப்பு இருக்கிறது. நம் தாய் மரபு வழியே வந்து நாம் பேசிய கருவிலே கேட்ட மொழி என்பதால் நமக்கு ஒரு தாய்மொழி. உலகின் எல்லா மொழிகளையும் பெத்து போட்டதும் நம் மொழி, அதற்கும் ஒரு தாய்மொழியாக இருப்பது நம் தமிழ் என்பதை நாம் உணர வேண்டும். கேட்டார்கள், அப்படி என்ன உங்களுக்கான சிறப்பு என்று உலகம் கேட்டது. எங்களுக்கு 20 நூற்றாண்டு கால பெருமையும் திமிரும் இருக்கிறது என்று என் பாட்டன் மறைமலை அடிகள் பட்டியலிட்டான். அப்படி என்ன உங்களுக்கு 20 நூற்றாண்டு கால பெருமை இருக்கிறது என்று கேட்டான். 1ஆம் நூற்றாண்டில் தொல்காப்பியம், 2ஆம் நூற்றாண்டில் சங்க இலக்கியம், 3ஆம் நூற்றாண்டில் திருவாசகம், 4ஆம் நூற்றாண்டில் ஆசாரக்கோவை, 5ஆம் நூற்றாண்டில் பெருங்காதை, 6ஆம் நூற்றாண்டில் கல்லாடம், 7, 8ஆம் நூற்றாண்டுகளில் தேவார பாடல்கள், 9ஆம் நூற்றாண்டில் ஆழ்வார் பக்தி பாசுரங்கள், 10ஆம் நூற்றாண்டில் சீவக சிந்தாமணி, 11ஆம் நூற்றாண்டில் பெரிய புராணம், 12ஆம் நூற்றாண்டில் முற்பகுதியில் கந்த புராணம், பிற்பகுதியில் கம்பராமாயணம், 13ஆம் நூற்றாண்டில் சிவஞான போதம், 14ஆம் நூற்றாண்டில் தலபுராணங்கள், 15ஆம் நூற்றாண்டில் வில்லிபுத்துரார் மகாபாரதம், 16ஆம் நூற்றாண்டில் திருவிளையாடற் புராணம், 17ஆம் நூற்றாண்டில் தேம்பாவணி சீராம் புராணம், 18ஆம் நூற்றாண்டில் தாய்மான சுவாமிகள் பாடல்கள், 19ஆம் நூற்றாண்டில் வள்ளலார் சுவாமிகள் பாடல்கள், 20ஆம் நூற்றாண்டில் பாரதிதாசன் பாடல்கள் என்று 20 நூற்றாண்டு கால பெருமையை பட்டியலிட்டான். இந்த இலக்கிய செழுமை இருக்கிற ஒரே மொழி தான். இங்கே கூடியிருக்கிற இந்த கூட்டத்தை ஆங்கில மொழி, நான் இந்த இடத்தில் ஆங்கிலத்தை நான் ஒரு ஒப்பீடுக்காக சொல்கிறேனே தவிர ஒரு மொழியை குறைத்து தாழ்த்தி பேசுவது என் நோக்கம் அல்ல. என்னை இன்ஸ்ட்ரக்டர் என்பார்கள், கம்ப்யூட்டர் இன்ஸ்ட்ரக்டர். இன்ஸ்ட்ரக்ட் செய்வதால் அவன் இன்ஸ்ட்ரக்டர், டீச் செய்வதால் தான் அவன் டீச்சர், டியூட் பண்ணுவதால் தான் அவன் டியூட்டர், ப்ரொஃபஸ் பண்ணுவதால் தான் அவன் ப்ரொஃபஸர், லெக்சர் பண்ணுவதால் தான் அவன் லெக்சரர். இவை எல்லாமே ஆங்கிலத்தில் சொல்லிக் கொடுக்கிற முறையில் இருக்கிறது. தமிழில் மட்டும்தான் சொல்லிக் கொடுப்பவன் வாத்தியார் இல்லை என்று சொன்ன ஒரே இனம். அவன் குற்றங்களை களைபவன் என்று ஆசிரியரை சொன்னார். இந்த மொழி வளமை உலகத்தின் எந்த இடத்திலும் இல்லை என்று நான் சொல்லுவேன். தண்ணீரில்லா தமிழ் என்று நீங்கள் அறிந்திருப்பீர்கள். அப்படி என்ன பெருமை இருக்குது? பெயர் வைத்த அழகே தமிழுக்கான சிறப்பு என்று நான் சொல்லுவேன். மலைத்து என்று பார்த்தான், மலை என்று பெயர் வைத்தான். கடக்கவே முடியாதை கடல் என்று வைத்தான். உருண்டோடிய கிழங்கை பார்த்தான், உருளை கிழங்கு என்று வைத்தான். ஒட்டிய வயிறோடு ஒன்றை பார்த்தான், ஒட்டகம் என்று வைத்தான். புகைக்கக்கூடிய இலையை புகையிலை என்று வைத்தான். படுவதை பாடு என்றான், விடுவதை வீடு என்றான், கெடுவதை கேடு என்றான், பொறிப்பதை பொறியல் என்றான், வறுப்பதை வரியல் என்றான், அஞ்சி இருப்பதை அச்சம் என்றான், மிஞ்சி இருப்பதை மிச்சம் என்றான், எஞ்சி இருப்பதை எச்சம் என்றான். இப்படி தமிழ் சொல்லிக்கொண்டே போகலாம் ஒரு மொழிக்கான வேர் தூய்மையை. ஆக இதுதான் தமிழினுடைய பெருமையா? நான் சொல்லி முடிப்பேன். நான் ஏற்கனவே சொன்னதைப் போல நீங்கள் எல்லாம் தமிழில் ஆழ அகல நீள அகங்களை கற்றிருப்பீர்கள். இங்கே முருகப்பாடலை பாடும்போது போல் நம் தமிழ் கூட்டம் வேலை கூட அறிவாக பார்த்தது. உலகத்தில் எல்லா இனமும் பொன்னை கொடுத்தான், பொருளை கொடுத்தான், நவமணிகளை கொடுத்தான், வைர வைடூரியங்களை கொடுத்தான். உலகத்தின் அறிவை கடனாக கொடுத்த ஒரே இனம் தமிழினம் மட்டும்தான். சான்று சொல்லுகிறாயா கேட்பார்கள். என் தமிழ் கூட்டமே நீ சான்று இருக்கிறதா என்று புறமொழிக்காரர்கள் கேட்டால் நாம் சொல்லுவோம், அறிவு கடனை கொடுத்ததற்கு என் தெய்வ புலவன் வள்ளுவன் சொல்கிறான், அறிவு என்பதற்கு நீங்க ஆங்கிலத்தில் எந்த அகராதியை புரட்டினாலும் தகவலை சேகரிப்பது, தகவலை உட்கரிப்பதான் அறிவின் வைத்தான். ஆனால் நம் தமிழ் பாட்டன் தான் அறிவு அது இல்லைன்னா. தொட்டனை தூரும் மணற்கேணி மாந்தருக்கு கச்சனை தூரும் அறிவுன்னா. சென்ற இடத்தில் செலவிடாத தீதுரியை நன்றின்பால் அறிவுன்னா. எப்பொருள் யார் யார்வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவுனா. எப்பொருள் எத்தன்மையாயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவுனா. என்பொருளாக செல சொல்லித்தான் பிறர்வாய் நுண்பொருள் காண்பது அறிவுனா. உலகம் தளியது ஒட்பம் மலர்தலும் கூம்பலும் இல்லதும் அறிவுனா. எவ்வது உறைவது உலகம் உலகத்தோடு அவ்வது உறைவது உறவுனா. இனத்துள்ளது போல காட்டி ஒருவனுக்கு மனத்துள்ளாகும் அறிவுனா. முடிவாக சொன்னான், பிறப்பெண்ணும் பேதமை நீங்க சிறப்பெண்ணும் செம்பொருள் காண்பது அறிவுனா. தேனி தோண்ட தோண்ட தகவலை பெறுவதும் அறிவுதான். எந்த பொருளை பிறர் வாய் வழியாக சொல்வதும் அறிவுதான். அந்த பொருளின் உண்மைத்தன்மை காண்பதும் அறிவுதான்.
எந்த இடத்தில் அறிவை நீ வெளிப்படுத்துகிறாயோ அது கேட்கிற முறையில் நீ நுண்பொருளை காண்க முடியுதான், அதுவும் அறிவுதான். நல்ல நட்பை உனக்குள் வைத்துக் கொள்வதும் நல்ல அறிவுதான். அந்த நட்பை விலக்கிக் கொள்ளாமல் பாதுகாப்பதும் ஒரு அறிவுதான். கடைசியாக சொன்னான், இந்த உலக வாழ்க்கை, இந்த இல்லற வாழ்க்கையை விடுபட்டு கடவுள் என்ற பேரின்ப நிலையை அடைவது உலகத்தின் அறிவு என்று, செம்பொருள் காண்பது அறிவு என்று. இவ்வளவு சொன்ன வள்ளுவனுக்கு என் கலித்தொகை புலவன் ஒரே வரியில் சொன்னான், உலகத்தை நாம் சொல்லலாம் என் ஆசிரியர் பெருமக்களே, அறிவு என்பது எல்லா உலகமும் ஒன்று சொல்லுது. தகவலை சேகரிப்பது, உட்கரிப்பது, எல்லா புற அறிவையும் பெறுவது. ஆனால் தமிழை சொல்லியிருக்கான், இந்த வரியை நான் படிக்கிறேன், அவன் சொல்கிறான், அறிவெனப்படுவது என. உங்களுக்கு தெரியும், அறிவெனப்படுவது பேதையர் சொல் நோன்றல்ங்கிறான். அறிவுனா என்ன? நீ முட்டாள்னு ஒருத்தனை கருதுறீல, எவனை மடப்பைன்னு சொல்றியோ, அறிவிலி என்று சொல்லுகிறியோ, அவன் உன்னை இலி சொல்லால் பழிக்கிறான் இல்லையா, அதை வாங்கி நீ உன்னால் பொறுத்து கொள்ள முடிஞ்சா நீ அறிவாளிங்கிறான். நல்ல சொற்களை சொல்வது, நல்ல கருத்துக்களை சொல்லுவன்னு அறிவு இல்லை. ஏவன் பேதையர் சொல் நோன்றல், முட்டாள்னு நீ கருதுறவன் எவனா ஒருத்தவனா. ஆனால் நான் உடனே அது பிரதிபலிப்பாக சொல்லுவோம், நீ அறிவாளி முட்டாள் என்று சொன்ன அடுத்த நிமிடத்தில் நம்ம அவனை திட்டிடுவோம். திட்டினா நம்ம அறிவாளி இல்லைன்னு சொன்னான். உலகத்தின் இப்படி ஒரு பெருமை நிறைந்த மொழி உலகத்தின் எங்குமே இல்லை என்று நான் சொல்லுவேன். இந்த இடத்தில் நான் அவையத்தில் கூடியிருப்பதற்காக 2 கருத்துக்களை சொல்லி நான் முடிவு செய்கிறேன். நான் பொதுவாக தமிழாசிரியர்கள் பாடம் நடத்துகிற போது ஏதோ கரும்பலகை என்பார்கள், ஏதோ சுண்ணக்கட்டி என்பார்கள், எழுதுகோல் எழுத்துச்சுவடி, சுரேஷ் அப்படின்றால் சுரேசு அப்படின்னு திருத்துவர். அப்போ தான் நம்மளுடைய தமிழ் விதை முதலாக விளப்படுகிறது. ஏன் இசு இல்லையா, அது 247 எழுத்துல இல்லைடான்னார். அப்புறம் எப்படி அது உன் பேர் சொல்லாக இருக்க முடியும்? இங்கே எல்லாமே பாம்பு படையெடுக்கிற மாதிரி தான், சுரேஷ், தினேஷ், வனேஷ், அந்த ஸ்னேகா, இந்த ஸ்ரீ, எதுவுமே தமிழ் சொல்கள் இல்லை என்பது நம்மளுக்கு தெரியும். அது பின்னாடி தான் தெரிய வந்தது. அது உங்களை போன்ற தமிழாசிரியர்கள் உச்சரிக்கிற போது உலகத்தின் எந்த மொழிக்கும் இல்லாத கொடுமை இந்த மண்ணில் நிறைந்திருக்கிறது. ஒருவன் நகைச்சுவாக எழுதினான், உங்களை போன்ற ஒரு தமிழாசிரியன் எங்கள் தமிழ் மாநாட்டில் முதல் சொல் என்ன தெரியுமா என்று. மைக் டெஸ்டிங் 1 2 3 தமிழ் தாய் வாழ்த்து. ஆக இந்த கொடுமையை நீங்கள் பேசுகிற போது, நான் இதே நகராட்சி பெண்கள் மேல்நிலைப்பள்ளி ராமநாதபுரத்தில் நானும் முதன்மைக்கு ஐயா அலுவலர்களும் பேசி கொண்டிருக்கிற பொழுது நான் அவரும் ஒரு மேடையை பகிர்ந்து கொண்டோம். அப்போது நான் பேசி முடித்த பிறகு அங்கே இருக்கிற ஒரு தமிழாசிரியர் சொன்னால், தம்பி சூப்பராக பேசுனீங்க, நல்லா பேசுங்க, சூப்பராக பேசுங்க, நம் வாய் வழியாக வந்து விடுகிறது. சூப்பர், ஓகே, சரி, ரைட், ஓகே, மூணுமே ஒன்று தான். சரி, ரைட், ஓகே. நம் தொலைபேசியில் எடுத்தால் சரி, ரைட், ஓகே. இந்த பழக்கத்தை நாம் மாற்றுவதற்காகத்தான் இந்த அவயம் என்று நான் புரிந்து கொள்கிறேன். எல்லோரும் சொல்லுவார்கள், என் மாணவ பிள்ளைகள், எனக்கு டைரக்ட் ஸ்பீச் இன்டைரக்ட் ஸ்பீச்சே வரமாட்டேங்குது சார், ஃப்ரேஸ் டு இன்டு கிளாஸே வரமாட்டேங்குது சார், சிம்பிள் காம்ப்ளெக்ஸ் காம்பவுண்ட், காம்ப்ளெக்ஸை காம்பவுண்டாக மாற்றவே முடியலன்னு ஆங்கில இலக்கணம் தெரியாது என்று கூணி குறுகிறான். ஆனால் அவனுக்கு தமிழ் இலக்கணம் தெரியாதுன்னு ஒரு மாணவன் கூறிக்கணும் இது வரைக்கும் வரலாறே இல்லை. நான் சொல்லுவேன், நேர்கூற்று அயற்கூற்று தாண்டா டைரக்ட் ஸ்பீச் இன்டைரக்ட் ஸ்பீச், தனி வாக்கியம் கலவை வாக்கியம் கூட்டு வாக்கியம் தாண்டா சிம்பிள் காம்ப்ளெக்ஸ் காம்பவுண்ட், இந்த பெயர் சொல் தாண்டா நவுன், பிரதி பெயர் சொல் தாண்டா ப்ரோனவுன், இந்த வினை சொல் தாண்டா வெறுப்பு, இந்த மரபு தொடர்கள் தாண்டா ஃப்ரேஸ் டு கிளாஸ், இந்த செய்யப்படுபொருள் குன்றிய வினை, இந்த செய்யப்படுபொருள் குன்றா வினை தான் டிரான்சிட்டிவ் வெர்ப், இன்ட்ரான்சிட்டிவ் வெர்ப், செய்வினை செய்யப்பாட்டு வினை தான் ஆக்டிவ் வாய்ஸ், பேசிவ் வாய்ஸ் என்பது நம் பிள்ளைகளுக்கு குற்றமாக தெரியவில்லை, அவர்கள் சொல்லுகிறார்கள். ஆக அந்த குழந்தைகளுக்கு நாம் இந்த தமிழை நீங்கள் உரையாடும் போது, உறவாடுகிற பொழுது தமிழை பிழையின்றி பேசுவதற்கு தூய தமிழ் சொல். கனிம நீர் என்றால் எந்த கடைவீதியிலும் தெரியவில்லை, மினரல் வாட்டர் என்றால் தெரிகிறது. கனிச்சாறு என்றால் திகைக்கிறான். ஒரு தானி ஓட்டுநருக்கு கூட இடது பக்கமாக சென்றால் வண்டியை நிறுத்துகிறான். இந்த அவலம் தமிழ்நாட்டில் எங்கேயும் இல்லை. என் பாவேந்தன் சொன்னது இன்றும் நடைபெறுகிறது. மணக்கவரும் தென்றலிலே குளிராயில்லை, தோப்பில் நிழலாயில்லை, தனிப்பெருதாம் துன்பது தமிழகத்தின் தமிழ் தெருவில் தமிழ்தான் இல்லை என்று சொன்னான். அவன் எப்படி சொன்னான்னு சொல்லிட்டு நான் நிறைவு செய்கிறேன். உலகத்தின் பாவேந்தன் பாரதிதாசன் நீங்கள் படித்திருப்பீர்கள். நான் படித்து விட்டு சிலுத்தேன், இப்படி எழுதியிருக்கானடா தமிழை. தமிழை எப்படி ஒப்புறான் பாருங்க. எது தமிழ்னு கேட்டான். பாரதிதாசன் சொல்கிறான், ஒரு கலை கூத்தாடி வச்சு ஓமிச்சிருக்காங்க. களை கூத்தாடி, அண்ணன் தம்பி களை கூத்தாடி அடிப்பான். திடுதிடும் 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 திடுதிடும். என்னடா தம்பி, என்னடா அண்ணன், இதோ பார் எலும்புக்கூடு, சதையும் இல்லே சத்தும் இல்லே, இதன் பெயர் என்ன? இதன் பெயர் தமிழ்நாடு. இந்த எலும்பு கூட்டுக்கு உசுறு உண்டாக்க போறேன், அந்த உசுறு உண்டாக்குறதுக்கு மருந்து செய்ய போறேன், செய்யிடான்னா செய்யிடான்னா. இதோ பார் மாம்பழம்,
பிழிகிறேன், பிழிவிழி பிழிவிழி பிழிவிழி. இதோ போர் ரஸ்தாளி, இதையும் பிழிகிறேன், பிழிவிழி பிழிவிழி. இதோ பார் பழச்சுளை, இதையும் பிழிகிறேன், பிழிவிழி பிழிவிழி. தேனும் கலக்கிறேன், பாலும் கலக்கிறேன், தினை மாவு இட்டு பிசைகிறேன், இளநீர் கொட்டு கலைக்கிறேன். அடடா அண்ணா அண்ணா, இதன் பெயர் என்ன? உள்ளே தொட்டால் உசுரில் இனிக்கும் தெள்ளு தமிழ் தம்பி, தெள்ளு தமிழ் தம்பி. இதோ இந்த எலும்பு கூட்டை எடுத்து இந்த மருந்த தடவுறேன், சிரித்தது பாரடா செந்தமிழ் கூடு என்கிறான் பாவேந்தன். இந்த தமிழ்நாட்டுக்கு எதை கொடுத்தால் அது, மொழியை கொடுத்தால் அது தமிழ்நாடு ஆகும் என்றான். அதன் வழி வழியாக வந்த நல்லதோர் தமிழ் செய்தே என்ற ஜோ மல்லூரி என்று வாழும் எழுத்தாளன் சொன்னான், எது தமிழ், எது தமிழ்? கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே வாளோடு முன் தோன்றி பக்ருளி ஆற்றின் பன்மலை அடுக்கத்தில் பிறந்து பன்னீர் மொழியாக தெரிந்து குமரியிலே குருத்தாகி பொதிகையிலே குழந்தையாகி மதுரையிலே மடந்தையாகி காவிரி கரைவரை காலார நடந்து கங்கை கரைவரை தோளோடு நிமிர்ந்து விந்திய மலைவரை வாளால் அளந்து சேர சோழ பாண்டியர்கன மூவரசர் மடியிலே தவழ்ந்து முச்சங்கு தொட்டிலே கடந்து பாவலர் நெஞ்சத்திலே துயின்று பன்னிசை போர் மன்றத்திலே பயின்று காலத்தால் மூத்து கருத்தால் முதிர்ந்து காணமாய் தெரிந்து ஞானமாய் சுரந்து வானமாய் விரிந்து வனமாய் விளைந்து வள்ளுவன் ஔவை நக்கீரன் நப்புதன் நன்னாதல் நப்பசரை உக்கூர் மாசாத்தி தற்கோ இளங்கோ பாரதி பாரதிதாசன் கண்ணதாசன் வாலியன் இவர்கள் ஊனோடும் உயிரோடும் வளர்த்தெடுத்த அமிழ்தத்தை கையில் எடுத்துக்கொண்டு களிமண் தட்டுகளில் கல்வெட்டுகளில் ஓலை சுவடுகளில் தாமிர வடிவங்களில் காகித வடிவங்களில் கணிப்பொறி வடிவங்களில் என்ன எல்லா காலத்திலும் ஏறி நின்று எல்லா வடிவத்தையும் மீறி நின்று பருவம் அரங்கேற அகத்தினை தந்து காளையர் உரமேற புறத்தினை தந்து அறுவடை சீராக பாடல்கள் தந்து கொண்டாட்டம் மேலோங்க கோலாட்டம் தந்து ஏர் நடக்க எதுகை மோனை தந்து போராடி போராடி வேரோடி வேரோடி வாழ்ந்து சலிக்காத வரலாற்று பக்கங்களும் முழுக்க தெரிந்து நம் அன்னையரும் தந்தையரும் வார்த்தெடுத்து அணையாமல் கையில் கொடுக்க வந்த சீதனம் தமிழ் என்கிறான் கொடுக்கணும். இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். அந்த தமிழாசிரியர் பெருங்கூட்டம் சொன்னதை நான் சொல்லி நிறைவு செய்கிறேன். நான் சொல்லும்போது சொன்னேனே, இன்று எல்லோரும் அயன் பண்ணி வாஷ் பண்ணி எல்லாம் பண்ணியாக கன்னி தமிழாக இருந்தது இன்று பண்ணி தமிழாக மாறி நிற்கிறது என்று வருத்தப்படுகிறான் உங்கள் தமிழாசிரியர் பெருங்கூட்டம். தமிழ் தானே என்கிறான். இன்று அப்படி சொல்லாதீர்கள், தமிழ் தேனே என்று சொல்லுகிறான். தேன்தான் படித்தேன், நடந்தேன், குடித்தேன், வடித்தேன், கழித்தேன், குலைத்தேன் என்று தேன் சுட்டுகிற ஒரு மொழி தமிழ் என்கிறான். அவன் வருத்தப்பட்டு சொன்னான், நம் ஈழத்து கவிஞன், நீ ஏறடா இது தமிழ், நம்மளுக்காக இருக்கிற ஒரே நிலம் இந்த மண்ணு தானடா, இதில் ஏன் தமிழ் கலந்து பேசுகிறாய்? அன்னையை தமிழ் வாயால் மம்மி என்று அழைத்தாய், அழகு குழந்தையை பேபி என்று அழைத்தாய், என்னடா தந்தையை டேடி என்று அழைத்தாய், என்னுயிர் தமிழை கொன்று தொலைத்தாய். உறவை லவ் என்றாய், உதவாத சேர்க்கை, ஒய்ஃப் என்றாய் மனைவியை, பாருந்தன் போக்கை, இரவை நைட் என்றாய், விடியாது உன் வாழ்க்கை, இனிப்பை ஸ்வீட் என்றாய், அறுத்தறி நாக்கை, கொண்ட நண்பனை ஃப்ரெண்டு என்பதா, கோல தமிழ் மொழியை ஆங்கிலம் வெல்வதா, கண்டவரையெல்லாம் நீ சார் என்று சொல்வதா, நம் கண் முன்னே தமிழ் மொழி சாவது நல்லதா? வண்டிக்காரன் கேட்டான் லெஃப்டா ரைட்டா, வழக்கறிஞன் கேட்டான் என்ன தம்பி ஃபைட்டா, துண்டுக்காரன் கேட்டான் கூட்டம் என்ன லேட்டா, துளையாதா நம் தமிழ் இப்படி கேட்டா, பாட்டனின் கையில் என்ன வாக்கிங் ஸ்டிக்கா, பாட்டியின் உதட்டில் என்ன லிப்ஸ்டிக்கா, பெண்களின் தலையில் என்ன ரிப்பனா, அட வெள்ளைக்காரன் தான் நமக்கு அப்பனா, சூடு சொரணை கொஞ்சமும் இல்லை சொல்லடா நீயா தமிழின் பிள்ளை, தமிழ் மொழியை கல்வி மொழி ஆக்கு, தமிழ் மொழி பேசட்டும் நம் பிள்ளையின் நாக்கு. மணிப்புறா ஒரு நாளும் குயில் மொழி பேசாது, மான் நரிமொழியை ஒரு நாளும் நாக்கில் தூக்காது, அணிற்பிள்ளை ஒரு நாளும் கிளிப்பேச்சை பேசவே பேசாது, நீ மட்டும் ஏன் ஆங்கிலத்தை பேசுகிறாய் கூசாதுங்கிறான். இந்த தமிழ் மொழியை கலந்து பேசுகிற இந்த கொடுமையை அந்த கவிஞன் படைப்படைக்கிறான். ஆக இந்த தமிழாசிரியர் பெருங்கூட்டம் இதைத்தான் செய்ய வேண்டும் என்று உங்கள் பாதமலர்களை நான் தொட்டு வணங்குகிறேன். தூய தமிழில் நம் தமிழ் பாட வேளையிலாவது தமிழில் சொல்ல வேண்டும். அவனுக்கு எழுத்து சுவடி ஓட்டு சுவடி ஓலை சுவடியிலிருந்து அவனுக்கு முழுக்க தமிழாக இருக்க வேண்டும். என்னை கேட்பார்கள், நீ கணிப்பொறி ஆசிரியராக இருக்கிறாய், எப்படி என்னுடைய சக தோழிகளும் தோழர்களும் கேட்பார்கள், கணிப்பொறி நீ எப்படி சொல்ற, கீபோர்டு நீ என்ன சொல்லுவ, விசைப்பலகை. அந்த தமிழில் சொல்றது
என்னுடைய சக தோழர்களுக்கு நான் ஆசிரியர் பணி ஏற்ற போது என் சக நீ எப்படி பாடம் நடத்த சீப்புலாம் எப்படி சொல்கிற மையச்சேலகம் உன் கீபோர்டில் என்ன உன் விளக்கம் சொல்லுது என் தமிழ் சொல்லுறா விசைப்பலகை அந்த பலகையில் விசையை செலுத்துன்னு சொல்லுது உங்கள் ஆங்கிலம் என்ன சொல்லுது கீபோர்டுன்னு சொல்ல நீ என்ன ஒரு இடத்துல எம்இ மீன்னு சொல்லுவேன் ஒரு இடத்துல எஸ்ஓ சோன்னு சொல்லுவேன் ரெண்டையும் சேர்த்தா சம்முன்னு சொல்லுவேன் என் மாணவன் குழம்புறானா இல்லையா சோமின்னு தானே வரணும் எப்படி சம்முன்னு வச்சுன்னு கேட்குறேன் ஆங்கிலத்தில் உள்ள குறைபாடு நான் அந்த குறையா சொல்லலை வந்தான் எங்கள் லயோலா கல்லூரியுடைய தமிழ் பேராசன்னு சொல்லுவார் ஒரு சொல்லு போகும்டா தம்பி அப்படின்பார் ஒரே ஒரு சொல்லு உலக ஆங்கில என் முன்னாடி உட்காரட்டாங்க ஒரு சொல்லு சொல்கிறா அப்படின்பார் என்ன சொல்லியாங்க வந்தான் தமிழ் உன் ஆங்கிலத்தில் என்ன சொல்லுவார் வந்தான் ஒரே சொல்லுவோம் சொல்லவே முடியாது வந்தான் ஹீ கேம் தான் சொல்லணும் சேர்த்து தான் சொல்லணும் அந்த பெயர் சொல்லை சேர்த்து தான் சொல்லணும் ஹீ கேம் தான் சொல்லணும் தமிழில் சொல்ல தேவையில்லை அந்த சொன்னது மட்டும் இல்லை வந்தான் என்றால் வந்தான் என்பதால் அவன் பால் தருகிறது வந்தவன் ஒருவன் தான் என்ற எண்ணிக்கை தெரிகிறது வந்தான் என்றால் தன்மை முன்னிலை படர்க்கை இடம் தருகிறது வந்தான் என்பதால் இறந்த காலமும் தெரிகிறது 4 விஷயத்தை ஒற்றை சொல்லில் அடக்கிய பெருமை உலகத்தில் எங்கும் இல்லை ஏன்னா இந்த மொழியை நீங்கள் படிக்கும்போது பாருங்களேன் முதல்ல நம்ம தமிழ் ஆசை என்ன சொல்லுவாங்க இன்னொன்று சொல்கிறேன் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அகரத்தை தொடங்கும் போதே 2 பெண் மக்களை அறிமுகப்படுத்தினது நம்ம தமிழ் தான் ஆனா அம்மானு ஆரம்பித்தான் அவ போய் பாட்டியை முடித்தான் அவுனா இவன் பொருள் சொன்னான் ஏ ஃபார் ஆப்பிள்னா என் தம்பி குழம்புறேன் நீங்கள் எழுத்து எழுதும்போது என்ன சொல்லுங்க ஏ அப்படின்னு சொல்லுங்க அது எப்படி ஆப்பிள் ஆச்சுன்னு கேட்குறேன் ஏதாடா உச்சரிக்க சொன்னேன் அதோட ஆப்பிள் எப்படி ஆச்சு சரி பின்னாடி 2வது வா 2வது எழுத்து பீன்னு சொல்லி கொடுத்தா அது எப்படி பால் ஆச்சு சரி 3வது சீன் தானே சொல்லி கொடுத்தா அது எப்படி கேவாச்சு குழம்புறான் பெய்டுங்கிற சரி பிஏஐடி பெய்டு எம்ஏஐடி என்ன மெய்டு அடுத்து கேட்குறான் எஸ்ஏஐடி செய்டு தானே வரணும் நீ செட்டுங்கிற இந்த மொழி குழப்பம் ஏன் வச்சுன்னா 500 ஆண்டுகள் தான் எகிப்து மொழி தோன்றி 6000 ஆண்டுகள் ஆகிறது சீன மொழி தோன்றி 5000 ஆண்டுகள் ஆகிறது லத்தீனும் ஹீப்ரு மொழி தோன்று 3000 ஆண்டுகள் ஆகிறது தெலுங்கு மொழி தோன்றி 1500 ஆண்டுகள் ஆகிறது கன்னட மொழி தோன்றி 1400 ஆண்டுகள் இருக்கிறது என் சேர மலையாளம் தோன்றி 500 ஆண்டுகள் ஆகிறது ஆனால் 50000 ஆண்டுகளுக்கு மூத்த மொழி நம் மொழி என்று நம் தேவனையப்பாவனர் பதிவு செய்கிறார் அந்த 50000 ஆண்டுகள் மூத்த மொழியை ஒன்றை சொல்லி நான் நிறைவு செய்கிறேன் தமிழ்தான் என் மக்களே என்னை படிக்க வைத்தது என் அறியாமையை செந்தில்குமார் என்ற ஒரு ஆசிரியன் ஒரு முட்டாள் என்று எனக்கு என் மூஞ்சில் அறைந்த ஒரு இடம் தமிழ் தான் அவன் தான் சொன்னான் நான் படிக்க 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 தமிழை அகங்களை படிக்க படிக்க முட்டாள் 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 இதுவரைக்கும் எதுவுமே தெரியவில்லை என்பதை சொல்லி உணர்த்தது தமிழ் தான் நான் அதற்காகத்தான் நான் மேடைதோறும் வீதி எங்கும் நான் சொல்லிக் கொள்கிறேன் தமிழை படியுங்கள் 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 ஏன்னா ஒரு தமிழ் என்ன செஞ்சிடும் அப்படின்னு இந்த கொடுமைகளை பேசுவதற்கு உங்களுக்கு தெரியும் கண்ணதாசன் ஒருத்தன் இந்த இலக்கியங்களோ அவங்க சொல்கிறாங்க நான் நிறைய மேடைகள் நிறைய நேரம் இருந்தால் நிறைய சொல்லுவேன் நான் அனுபவித்ததை ஆனால் கண்ணதாசன் சொல்கிறான் நீ பிறந்ததுலேருந்து கடைசி வரைக்கும் 8வது தான் படிச்சிருக்காரு நம் தமிழில் இன்னொரு சிறப்பு என்னன்னா 1வது வகுப்புலையும் திருக்குறளை படிக்கலாம் முனைவர் பட்டத்துக்கும் திருக்குறளை தான் படிக்கிறோம் நம்மால் ஆனால் மித்த எந்த பாடத்துலையுமே முனைவர் எந்த மொழியிலும் படிக்க முடியாது இங்கே நாங்கள் கணிப்பொறினா இன்றைக்கி ஒரு மொழி அது ஒவ்வொரு நாளும் குழந்தை பிறக்கும் போது ஒவ்வொரு நாளும் மொழி பிறந்துக்கிட்டே இருக்கு நான் படித்த மொழியே இப்போ கணிப்பொருள் இல்லை புது புது மொழிகளாக வந்து கொண்டே இருக்கிறது ஆனால் தமிழ் அப்படி இல்லை ஏன்னா இருக்கவே முடியல அண்ணாட்ட கூட கேட்டாங்க நீங்கள் எப்படி ஒரு குறிப்பிட்ட மொழியை சொல்லி இந்த மொழியை எப்படி 6 மாதத்தில் கற்றேன் அவ்வளோதான்டா அவன் மொழியில் இருக்குது 6 மாதத்தில் கற்றுக்கிறதான்னு ஏன்னா நம்ம முடியல அந்த தமிழ் மொழிக்கான அந்த கண்ணதாசன் கேட்டாங்க இந்த ஒரு குழந்தையினுடைய தாலாட்டில் சொல்லி முடிக்கிறான் அந்த பாட்டு ஒரு குழந்தை பிறக்குது இப்படி ஒரு தமிழ் இலக்கியத்தில் இதை மட்டும் நம்ம சொன்னால் போதும் ஒரு குழந்தை பிறக்குது அந்த குழந்தை பிறக்கும்போது இவன் என்னென்னலாம் துன்பம் பண்ணுறான் அப்படின்னு சொல்லி அந்த இதை முடிக்கிறான் அதை நான் சொல்லி நிறைவு செய்கிறேன் இந்த கவிதையை ஒரு குழந்தை பிறக்குது பொதுவாக நம்ம குழந்தை தூங்கும்போது தூங்குறதை உசுப்புறதில்லை அதன் ஆயுள் குறைவு என்பது நம் தமிழ் மாணவர்களினுடைய பழக்க வழக்கம் இந்த தூங்கும்போது இவன் என்னென்னலாம் கஷ்டப்படுவான்னு ஒரு பாட்டில் எழுத முடியும்னா அது உங்கள் தமிழில் தாங்க உண்மையிலேயே இந்த உலகத்தில் என்னெல்லாம் கஷ்டப்படுறன்னு ஒரு தமிழ் தாலாட்டில் அவனை எழுப்பாதே தூங்கிட்டு இருக்கேன் அவன் உசுப்பாதேங்கிறான் அவனை எழுப்பாதே அப்படியே தூங்கட்டும் ஆழ்ந்த துயினிலே அமைதியினை காணட்டும் அன்பு குழந்தையவன் அரையாண்டு செல்வனவன்
இந்த வயதினிலே இப்பொழுது தூங்குவதே சுகமான தூக்கம். அவன் சுகமாக தூங்கட்டும். கண்ணை விழித்து இந்த காசினியை பார்க்குங்கால் என்ன துயர் வருமோ, எங்கெங்கே அடி விழுமோ, காதல் வருமோ, காதலுக்கு தடை வருமோ, மோதல் வருமோ, முறைகெடுவார் துணை வருமோ, நன்றியறியா நண்பர்கள் தான் நாற்புறமும் சூடுவாரோ, நலமிழந்த பெண்ணொருத்தி நாகியாய் வருவாளோ, செய்ய தவம் வருமோ, என்ன வருமோ இப்போது யார் அறிவார். கோடிக்கு அதிபனென குறையாது வந்தாலும், நாட்டு தலைவனென நல்வாழ்வு பெற்றாலும், கேட்ட பொருள் அனைத்தும் கிடைத்தாலும், தன் வீட்டு மாட்டுக்கு கூட மரியாதை கிடைத்தாலும், பஞ்சனைகள் இருந்தாலும், பால் பழங்கள் எல்லாரும் இருந்தாலும், சொத்துள்ள காரணத்தால் தூக்கம் வராது. அவனை எழுப்பாதீர், அப்படியே தூங்கு. பூ போல தூங்குகிறான். பூமியில் உள்ளதெல்லாம் பார்க்காமல் தூங்குகிறான். பாவிகளை இன்று வரை சேராமல் தூங்குகிறான். தெய்வத்தின் காதினிலே ரகசியங்கள் பேசுகிறான். லாலிலா பாடுகிறான். வெள்ளை மலர்முகத்தை, வெள்ளிலா பெட்டகத்தை, பிள்ளை வேதையமுதை பிள்ளை நீ எழுப்பாதே. இந்த நெடுஞ்சாலையிலோ இந்த பெருஞ்சோலையிலோ தம்பி நடக்கும்போது தனிமை கிடைக்காது. நம்பிக்கை, துரோகம், பயம், நடுக்கம், வியர்த்தல், விறுவிறுத்தல், கொம்பி எறுதல், அம்மம்மா எவ்வளவோ இனி அவனை எதிர்கொள்ளும். அத்தனையும் தாங்குவதற்கு அடித்தளங்கள் வேண்டாமா? இப்போது தூங்கட்டும், இனிமேல் விழிக்கட்டும், அவனை எழுப்பாதீர், அப்படியே தூங்கட்டும் என்று 1 நூற்றாண்டு கால வாழ்க்கையை, ஒரு மனிதனுடைய பிறப்பு தொட்டு இறப்பு தொட்டு வாழ்க்கையை முடிவு செய்கிறேன். என் மாணவ ஆசிரியர், என் தெய்வங்களே, இந்த சிறியவன் என் கண் மலர்களால் உங்கள் பாத மலர்களை வணங்கி கேட்டுக்கொள்கிறேன். என் பிள்ளைகளுக்கு இந்த தமிழை உங்கள் மெல்லிய வாயால், உங்கள் குரல் செவியால் அவனுக்கு கடத்துங்கள். ஏனென்றால் அத்தமும் வாழ்வும் அகத்துமட்டே விழி அம்பொழுக மெத்திய மாதரும் வீதிமிட்டே பற்றி எரியும் மனைவியும் வீதிமட்டே பற்றி தொடரும் இருவினை புண்ணிய பாவமே என்று பட்டினத்தார் பாடினார். இது எவனுக்கும் புரியாது. ஆனால் 2 வரியில் எழுதினான். வீடு வரை உறவு, வீதி வரை மனைவி, காடு வரை பிள்ளை, கடைசி வரை யாரோ. இதுதான் தமிழாசிரியர் செய்ய வேண்டிய வேலை. அந்த பாரதி சேதுபதியை தமிழாசிரியராக வேலை பார்க்கிற பொழுது அவன் சொன்னான், தமிழாசிரியர்களுக்கு ஒன்று சொன்னான். அது ஐயா அவர்களுக்கு பொருத்தம் என்று நான் சொல்லி இடம் வருகிறேன். உங்களுக்கு தெரியும், அவர் வெள்ளையர்கள் வந்துட்டாங்க. பாரதி நீ கிளம்பின்னு சொன்னோன்னா சேதுபதி அரசு மேல்நிலைப்பள்ளியிலேருந்து கிளம்புறான் பாரதி. அந்த நேரத்திலும் பாரதியை உண்மையிலேயே கொண்டாடுறதுக்கான காரணம் என்னன்னு எனக்கு தெரியும். பாரதி உன்னை வெள்ளையர் வரப்போகிறாங்க சாயந்தரம்னு சொல்கிறாங்க. அப்போ ஒரு அவசரமாக தலைமையாசிரியர் கடிதம் எழுதுறேன். கடிதம் என்னன்னா, தலைமையாசிரியர் அவர்களே, நம் பள்ளியில் மெல்ல பயிலுவோர் உண்டு. நம்மளுக்கு எழுதியிருக்கான், எனக்கு எழுதியிருக்கான். மெல்ல பயிலுவோர் உண்டு. சிலர் கல்வி கற்க மாட்டார், சிலர் கற்றும் தேர மாட்டார், சிலர் கேள்வி கேட்க மாட்டார், சிலர் கேட்டும் தெளிய மாட்டார், சிலர் தெளிய மாட்டார், சிலர் தெளிந்தும் கலங்குவர். நீங்கள் மெல்ல கற்போர் என்று சொல்கிறீர்களே, பிறர் 1 அடி அடித்தால் அவன் 10 அடி பாய்வான், பிறர் 10 அடி பாய்ந்தால் அவன் 100 அடி பாய்வான். ஆசிரியர்களே, உங்கள் விடாமுயற்சி என்னும் விதிப்படி, ஆசிரியரின் விடாமுயற்சி என்னும் விதிப்படி மூடனும் மேதையாவான், நான் அறிவேன். விரைந்து கற்போருக்கு உங்கள் மூளையை கொடுங்கள், மெல்ல கற்போருக்கு உங்கள் இதயங்களை கொடுங்கள்ங்கிறான் பாரதி. இந்த பாரதி அவன் எல்லாரும் கடிதம் எழுதும்போது என் மனைவி நலமா, அப்பா நலமா, பிள்ளை நலமா அப்படின்னு, அவன் சாகும் தருவாயில் இந்த தமிழ் சமுதாயம் நன்றிகிட்ட சமுதாயமாக என்று இருப்பதற்கு வரலாற்று தமிழாசிரியர்கள் எல்லோரும் பூக்குரல் எழுதார்கள். இந்த பாரதியை பட்டினியால் சாக விட்டதான் என்று சாபம் இருக்கிறார்கள். பாரதி பாதையில் போனவர்கள் 10 பேர் என்றால் பரவாயில்லை, அவன் பாடைக்கு பின்னால் 10 பேர் தான் போனார்கள் என்று இந்த தமிழ் கூறும் நல்லுலகம் என் நெஞ்சம் நிறைந்த வைரமுத்து சொன்னான். பாரதி, உன் பிணத்தின் மீது மொய்த்த ஈக்களின் எண்ணிக்கை கூட இல்லையடா, உனக்கு பின்னால் வந்த ஆட்களின் எண்ணிக்கை. இது புலிகளை மதிக்காத புழுக்களின் தேசமடா. இனி நாற்செந்தியெங்கும் மனிதனுக்கல்ல நாய்களுக்கு சிலை வைப்போம், நன்றி கற்கட்டும் இந்த தேசம் என்று அவக்குரலில் சொன்னான். அந்த பாரதி சொல்கிறேன் அவங்க தமிழாசிரியர்களுக்கு, தம்பிக்கு கடிதம் எழுதுகிறான். நம்ம கடிதம் எழுதுறான், தம்பி தம்பி தமிழ் 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 என்று நாள்தோறும் தமிழை பரப்புவதே கடமையாக கொள்க. புதிய புதிய செய்தி, புதிய புதிய உண்மை, புதிய புதிய உண்மை, புதிய புதிய இன்பம் தமிழில் நாள்தோறும் வளரட்டும். தம்பி ஏது செய்வேனடா, இப்பெல்லாம் எழுத முடியுமா? தம்பி ஏது செய்வேனடா, தமிழை விட மற்ற ஒரு மொழி சுகமாக இருப்பதை எனக்கு சம்மதம் இல்லைங்க.
தமிழனை காட்டிலும் மற்றொருவன் அறிவிலும் வலிமையிலும் வலிந்திருப்பது எனக்கு சம்மதம் இல்லைங்கிறான். ஏன் தமிழச்சியை விட பிறிதொரு மனுஷி அழகாயிருப்பதை கூட பார்ப்பதற்கு என் மனம் ஏற்கவில்லைங்கிறான். நான் ஏது செய்வேனடா? நம் தமிழ்நாட்டில் வீதிதோறும் பள்ளிக்கூடங்கள் மலிக என்று எழுது, அந்த பள்ளிக்கூடங்கள் கலைகள் வளர்க என்று எழுது. நம் தமிழ் குடும்பத்தில் ஒரு சாய்தான் உண்டு, அதில் தமிழ் சாதி என்று எழுந்திருது, அந்த தமிழ் சாய்தான் அனைத்திற்கும் தலை குழந்தை என்று எழுது. எனவே இந்த தமிழ் சாதி என்ற ஒற்றை கூட்டத்திற்கு இந்த தமிழாசிரியர் பெருமக்கள் நீங்கள் உங்கள் தமிழை அள்ளி கொடுங்கள். நீங்கள் எதுவுமே மாணவர்களுக்கு படிக்க முடியுமில்லை, அதையும் நான் சொல்லுகிறேன். ஒருவன் சொன்னாங்க, ஒன்னால் ஒரு வரி தான் படிக்க முடியுமா? ஆத்தி சூடி படி. 2 வரி தான் ஒரு நாளைக்கு படிக்க முடியுமா? திருக்குறளை படி. 3 வரி தான் ஒரு நாள் படிக்க முடியுமா? திருகடிகம் படி. 4 வரி தான் ஒரு நாள் படிக்க முடியுமா? நாலடியார் 4 மணி கடிகையாவது படி. இல்லை 5 வரி தான் படிக்க முடியுமா? சிறுபஞ்சு மூலமாவது படி. இது எதுவுமே படிக்க முடியாதா? செத்து மடி என்றான். வாய்ப்புக்கு வணக்கம்.